ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர்களுடைய நண்பன் போத்தன் ராஜ் சூப்பராக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இதை தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போத்தன் ராஜ் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசனில் அவர் வந்தாலும் வருவார். ஏன்னா அவ்வளோ தெளிவாக பேசினார். குறிப்பாக அவர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கமருதீனுக்கும் நான் வந்து ஒரு அட்வைஸை கொடுக்கணும். அதை நான் தனியாக கொடுத்தேன்னா, அதாவது இன்னொருத்தங்களை பற்றி அவங்ககிட்ட சொல்லும்போது அவர் அதை வச்சு ஒரு கேம் பண்ணிட்டாருன்னா, நம்ம என்னோட பேர் இது வேண்டாம், அவரும் ஒரு கேம் ஆடுறவர் தான் எனக்கு தெரியும். என் நண்பன் தான் இருந்தாலும் நான் போனேன்னு சொல்லிட்டு நீ விஜய் பார்வதி கூப்பிடுன்னு சொல்லிட்டு பார்வதி கமருதீன் வச்சு ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பார். அது ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த போத்தன் ராஜ் இப்போ வந்து ஒரு சம்பவத்தை வந்துட்டு அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர், ரைட்டில் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன், சென்டரில் வந்து நம்ம சௌந்தர்யா, இந்த பக்கம் விஷால், 3 டாப் 3. அதே மாதிரி இப்போ வந்துட்டு முத்துக்குமரன் இருந்த இடத்துல வந்து கானா வினோத், சௌந்தர்யா இருந்த இடத்துல வந்து நம்ம விஜய் பார்வதி, விஷால் இருந்த இடத்துல வந்து நம்ம கமருதீன். அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணி அவருடைய அந்த ஒரு ஆதங்கத்தை வந்து தெரிவுபடுத்துங்க. நிறைய பேர் அதை சொல்கிறது தான். டாப் 5ல் வந்துட்டு ஈவன் டாப் 3 இல்லாத டாப் 5 இருக்கே அப்படின்ற மாதிரி. ஏன்னா கானா வினோத்துக்கு ஓட்டு எங்கேயோ இருந்துச்சு. நேற்று வந்து அவரே சொல்லி ஃபீல் பண்ணார். ஆனால் வெளியில் நடக்கிற விஷயங்கள் தெரியல, நான் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இந்த முடிவு எடுத்துக்க மாட்டேன். பட் ஆனால் இது வந்து நான் மனப்பூர்வமாக எடுத்தினேன். ஏன்னா என்னுடைய லைஃபுக்கு இந்த 18 லட்சம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் நான் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். அவர் சந்தோஷமாக தான் எடுத்தார். ஆனால் நம்மளுக்கு என்ன 18 லட்சத்தை விட 50 லட்சமே உங்களுக்கு கிடச்சிருக்குமே இது கானா வினோத். ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பார். ஆனால் அவரே சொன்னார், உங்களுடைய சிம்மாசனத்தை வந்து யாராலையும் எடுக்க முடியாது, பறிச்சுக்க முடியாது அப்படின்னா அவர் ரொம்ப அழகாக ஒரு க்ளூ கொடுத்தாரு. அதை அவர் சொல்கிறாருங்க. கானா வினோத் அவர்கள் மேடையிலே சொல்கிறார், நீங்கள் சொன்னீங்க நான் யோசிக்கலைண்ணா அப்படின்னு. இட்ஸ் ஓகே, இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா, சப்போஸ் டைட்டில் அடித்தா சேலரி வராது, டைட்டிலுக்கு உண்டான அமௌண்ட் மட்டும் தான் வரும்னு. அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயம் தானே, நல்ல மூவ் தான். அந்த ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அந்த அல்வா கொடுத்தேன்னு, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை விஜய் சேதுபதி அவர்களே பாராட்டாங்க. அதாவது அல்வா கொடுத்தேன்னு சொல்கிறது மேட்ரு கிடையாது, அதை ஒத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா அது மேட்ரு அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட் தான். எது எப்படியோ இப்போ வந்துட்டு அந்த டாப் 4 வந்துட்டு உள்ளே போயிருக்காங்க. சாண்ட்ரா விக்டர்ன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வந்தாச்சு. ஸோ ஓகே, கானா வினோத் அவங்க கண்டிப்பாக வந்து அவருக்கு இருக்கிற திறமைக்கு கண்டிப்பாக வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. வெளியில் போய்ட்டும் கமருதீன், கானா வினோத், விஜய் பார்வதியெல்லாம் பேச தான் செய்ய போகிறாங்க. அதை பற்றின அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.